யாருக்கும் தெரியாது. நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி பாருங்கள். எடிட் பண்ணி பாட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை டேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை வந்து அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்டெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம 1 by 1 எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்டார்டிங்கில் ஒரு டயலாக் வரும். அது பார்த்தீங்கன்னா நானே எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் மொத்தமாக நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வேறு எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க, எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. ஓகே, எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க எல்லா ஃபாண்ட்டும் ஷோ ஆகும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்க அந்த ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஓகே, வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு மேலே 3 லைன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு அதே ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு PNG ஆட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட் இருக்கும், அதாவது 2 டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த PNG வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. PNG செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், அதில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் வச்சிருக்க PNG வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் வேறு PNG செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு PNG வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே 2 டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கும். இந்த 2 டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் ட்ராப் டவுன் கொடுத்துட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னாவே அதில் நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் எல்லாமே இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், அதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு ஃபாண்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதோட ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த செட் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பிஎன்ஜி இருக்கும். அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அடுத்த பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த செட்டு முடிஞ்சு. இது அவ்வளோதான். இதில் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு செட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணிங்கவே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் அதே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுருலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இந்த மாதிரி நான் 1 by 1 ஃபஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜிஸையும் டெக்ஸ்ட்டையும் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாவே எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக உங்கள் சேனலோட லோகோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக இந்த மியூசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட இல்லை உங்கள் பேஜோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க கடைசியில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கணும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடணும்னு அதே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.